SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கிறிஸ்துமஸ் நாளன்று சாண்டா கிளாஸ் பரிசுகள் வழங்குவதற்கும் கிரிக்கெட் போட்டிகளுக்கும் தொடர்பிருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பதே பதிலாக உள்ளது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் நாளிற்கு அடுத்த நாள் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் பாக்ஸிங் டே போட்டிகள் என அழைக்கப்படுகின்றன. பாக்ஸிங் டே என்ற சொல் கிறிஸ்துமஸ் பாக்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பணிகள் காரணமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடாத பணியாளர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தேவாலயத்தில் வழங்கப்படும் பரிசு பொருட்களை வைத்திருக்கும் பெட்டி கிறிஸ்துமஸ் பாக்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. அந்த பரிசு பொருட்கள் டிசம்பர் 26ஆம் தேதி வழங்கப்படும். இந்த நடைமுறையை இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா உள்ளிட்ட காமன்வெல்த் நாடுகளில் வழக்கமாக இருந்திருக்கிறது. வசதி படைத்தவர்கள் அவர்களின் வீடுகளில் பணிபுரிபவர்களுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி பரிசு பொருட்களை வழங்கும் நிகழ்வுகளும் வழக்கமாக இருந்துள்ளது. அன்றைய நாள் டெஸ்ட் போட்டிகள் நடத்தப்படுவதால் அவை பாக்ஸிங் டே டெஸ்ட் என அழைக்கப்பட்டது. பாக்ஸிங் டே அன்று கிரிக்கெட் மட்டுமல்லாமல் ஃபுட்பால் உள்ளிட்ட பல விளையாட்டு போட்டிகள் உள்ளூர் அளவிலும் உலகளவிலும் நடத்தப்படும். பெரும்பாலான காமன்வெல்த் நாடுகளில் டிசம்பர் 26ஆம் தேதி அன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்றைய நாளில் குடும்பத்துடன் விளையாட்டு போட்டிகளை காண்பதை வழக்கமாக அந்நாட்டு மக்கள் வைத்துள்ளனர். அந்த வகையில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் உலகளவில் மிகவும் பிரபலமானவை. 1950ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஆஷஸ் தொடரின் மூலம் முதல் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் விளையாடின. அதன் பின்னர் 1953ஆம் ஆண்டிலிருந்து 1967ஆம் ஆண்டு வரை பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவில்லை. 1950க்கு முன்பும் டிசம்பர் 26ஆம் தேதி கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படவில்லை. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மைதானத்தை தவிர்த்துவிட்டு பேச முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி மெல்பர்ன் மைதானத்தில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. 1975ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே அன்று தொடங்கியது. அந்த டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மைதானத்தில் குவிந்தனர். ரசிகர்கள் பெருமளவில் போட்டியை காண குவிந்ததை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மெல்பர்னில் டிசம்பர் 26ஆம் தேதி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை நடந்துள்ள 82 பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளில் 43 போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடைபெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அதிக பாக்ஸிங் டே போட்டிகள் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் மைதானத்தில் நடந்திருக்கிறது. 1989ஆம் ஆண்டு மெல்பர்னில் டெஸ்ட் போட்டிக்கு பதிலாக பாக்ஸிங் டே அன்று ஒரு நாள் போட்டி நடத்தப்பட்டது. அதில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் மோதின. 1987ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய போட்டி பாக்ஸிங் டே டெஸ்டாக நடைபெற்றது. இதன் மூலம் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியை நடத்திய ஒரே இந்திய நகரம் என்ற பெருமையை பெற்றது கொல்கத்தா. இதுவரை பாக்ஸிங் டே அன்று மெல்பர்னில் நடைபெற்ற 14 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி உள்ள இந்திய அணி அதில் 4 போட்டிகளில் வென்றுள்ளது, 2 போட்டிகளை சமன் செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவை பாக்ஸிங் டே டெஸ்டில் அதிக முறை வீழ்த்திய அணி என்ற பெருமையையும் தன்வசம் வைத்துள்ளது இந்திய அணி. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராபியின் 4வது டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்டாக மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுவது உலகளவில் கவனம் பெற்றுள்ளது. வரும் டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் இல்லாமல் மேலும் 2 டெஸ்ட் போட்டிகள் பாக்ஸிங் டே டெஸ்டாக நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் மோதும் போட்டியும் ஜிம்பாப்வே மற்றும் ஆப்கானிஸ்தான் மோதும் டெஸ்ட் போட்டியும் டிசம்பர் 26ஆம் தேதி நடக்கிறது. பாக்ஸிங் டே போட்டிகள் சாதாரணமான டெஸ்ட் போட்டிகளாக இல்லாமல் மக்கள் மனதிற்கு நெருக்கமானதாகவே இருந்து வருகிறது. கலாச்சார தொடர்புகளுடன் தொடர்ந்து வரும் பாக்ஸிங் டே போட்டிகளுக்கென கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.